மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கௌதம் எந்நேரமும் அதையே நினைச்சிட்டு இருந்தார் அத்தை. நான் தான் அவரை தேத்தி ஆபீஸ்க்கு போங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா அவர் ஆபீஸ்க்கு போனாலும் நார்மல் ஆவாரான்னு தெரியல அத்தை. கௌதம தைரியமா இருக்க சொல்லு. இனிமே அவன் வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. அவனோட பிறப்பை பத்தி யாரும் கேலி பண்ண மாட்டாங்க. பண்றதுக்கு ஆளுமே இருக்காது. என்ன சொல்றீங்க அத்தை? ஆள் இருக்காதா? அதான் எஸ்எஸ்கே இருக்காரே, அவர் ஒருத்தர் போதாதா கௌதம காலி பண்றதுக்கு? அது இல்ல, இனிமே கௌதமுக்கு நல்ல காலம் பிறந்த மாதிரி என் மனசுக்கு தோணுது. அவனோட எதிரிங்கெல்லாம் அவனுக்கு இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். உங்க வார்த்தை பலிக்கணும் அத்தை. கௌதம பழைய சந்தோஷமான கௌதமா பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நிச்சயமா உன் ஆசை நிறைவேறும். அது இன்னைக்கே கூட நடக்கலாம். சரி இலக்கியா, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். வேலைக்கா? என்னத்த சொல்றீங்க? அது வீட்ல இருக்க வேலையை தான் சொன்னேன். சரி இலக்கியா, நீ பார்த்து போயிட்டு வா. சரிங்க அத்தை, நானும் அப்ப கிளம்புறேன். சரி இலக்கியா, வரேன் அத்தை. ஏய், யாருக்கு ஃபோன் பண்ற? பைரவி ஆண்டிக்கு. அவங்கள பார்க்கறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஏதோ நீ சொல்றியன்னு தான் வரேன். என்னமோ பண்ணு. ஆண்டி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றாங்க, என்னன்னு தான் கேட்போமே. சொல்லு அஞ்சலி, கிளம்பிட்டீங்களா? கிளம்பி நீங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க எப்போ வரீங்க? தோ ரெடி ஆயிட்டு இருக்கேன். இன்னொரு 10 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். சரி, பார்த்து பத்திரமா வாங்க ஆண்டி. கேர்ஃபுல்லா வாங்க. நீங்க போறத கௌதம் இலக்கியா கண்டுபிடிச்சிட போறாங்க. அப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பிரச்சனை பண்ண போறாங்க. நீ சொல்றதும் நியாயம்தான். நான் பாத்துக்கிறேன். வச்சிடுறேன். நல்ல வேளை அண்ணி மட்டும்தான் இருக்காங்க. இல்லைன்னா நான் போறத பார்த்து கௌதமும் இலக்கியாவும் எங்க போறேன்னு என்ன கேள்வி கேட்டு கொன்னுடுவாங்க. ஜானு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, கௌதம் வேற வந்துட்டானே. பா, சோஃபாக்கு கீழே நிறைய குப்பை இருக்கு, அதான் க்ளீன் பண்றேன். ஐயோ ஜானு, உனக்கு உடம்பு இருக்கிற நிலைமையில நீ இப்படி ஹார்டான ஒர்க்லாம் செய்யக்கூடாது. போய் அமைதியா உட்காரு போ. ஐயோ, அங்க அஞ்சலியும் கார்த்திக்கும் வேற வந்துருவாங்களே. சும்மா உட்கார்ந்திருந்தா கார்த்திக் பண்ண தப்பு, நீ பட்ட அவமானம், இதெல்லாம் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன். நீ பேசாம உட்காரு, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஜானு, 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 என்னாச்சு ஜானு? என்னாச்சு? என்னன்னு தெரியலப்பா, தலை அப்படியே கிருகிருன்னு மயக்கமா வருது. ஜானு, என்னாச்சு? இவ வேற வராளே. இல்ல, பேக் எங்க இருக்கு? ஜானு, சொல்லு ஜானு. அத்தை, ஜானு, என்னாச்சு? ஐயோ அத்தை, என்னாச்சு? அத்தை, கௌதம் என்னாச்சு? கௌதம், ஜானு சொல்ல சொல்ல கேட்காம இவ்ளோ பெரிய சோஃபாவை நகத்துறாங்க, பெருக்குறாங்க, அப்புறம் மயக்க வராம என்ன நடக்கும்? சரி வா, ஜானு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். வா ஜானு. ஐயோ, ஹாஸ்பிடல் போய் தொலைங்க. வேண்டாம் கௌதம், அதுக்கெல்லாம் டைம் இல்ல. பக்கத்துல ஏதாவது ஒரு டாக்டர் கூப்பிட்டு இங்கே வர வச்சிடலாமே. ஐயோ, இவ்வளவு வச்சுக்கிட்டு. இல்ல இல்ல இல்ல, ஜானு ரெகுலரா பாக்குற டாக்டர் தான் சரி வருவாரு. நீ ஒரு கையை பிடி, கூட்டு போயிடலாம். சரி வாங்க போலாம் அத்தை, வாங்க. பாத்து ஜாக்கிரதை. பாத்து அத்தை. பாத்து, மெதுவா வா ஜானு, மெதுவா வா ஜானு, மெதுவா. பாத்து அத்தை, மெதுவா. பொறுமையா வாங்க. ஒண்ணு இல்ல சரியா?
அப்பாடா. அப்பாடா, எப்படியோ எல்லாரும் போயிட்டாங்க. இனிமே நம்ம கவலை இல்லை. ஐயோ, அஞ்சலியும் கார்த்திக் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. வசந்த், மா ரேவதிமா கடையில போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு வரேன்னு வெளியில போனாங்க. இன்னும் வரலையேப்பா வீட்டுக்கு. ஏமா வந்துருவாங்கம்மா. ஏதாவது சமையலுக்கு பொருள் வேணுமா? அதுக்கு இல்லப்பா, அவங்களுக்கே உடம்பு முடியல. அவங்க வெளியில கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எங்கேயாவது மயங்கி விழுந்திருப்பாங்களோன்னு பயமா இருக்குப்பா. நீ போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துற. சரிம்மா. மா வாங்க, உங்களை காணோன்னு தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? அது வழியில இலக்கியாவை பார்த்து பேசிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். கார்த்திக் தம்பி வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாராமா? அன்னைக்கு இலக்கியா இங்க வந்திருந்தப்போ நாங்க இங்க இல்ல. அதுக்கப்புறம் எங்களால அவகிட்ட பேச முடியல. அதான் கேக்குறேன், அங்க வீட்ல பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? SSK இறக்கமே இல்லாம கௌதமோட பிறப்பை பத்தி பேசிட்டாரு. அதுல கௌதம் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. பிரச்சனை எப்படி தானா முடியும்? நாமளா முடிச்சதான் உண்டு. ரேவதி, ரேவதி, இல்லங்க, என்ன வந்தவனே கிளம்பிட்டீங்க? அது வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். காலையில தானே கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, மறுபடியும் ஏன்? அது வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு ரேவதி? கடைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தப்பவே ஏதோ பதட்டமா இருந்தீங்க. இப்ப கோயிலுக்கு போனதே மறந்துட்டு மறுபடியும் கோயிலுக்கு போறேங்கிறீங்க. ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒண்ணும் இல்ல. காலையில நான் போனது பெருமாள் கோயிலுக்கு, இப்ப போறது சிவன் கோயிலுக்கு. அதெல்லாம் சரி, காலையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கலாம்ல. இப்ப பாருங்க, காலையில ஒரு வாட்டி இப்போ ஒரு வாட்டின்னு எதுக்கு திரும்ப இந்த வெயில்ல இப்படி அலையறீங்க? அது அப்போ மறந்துட்டேன், அதான் இப்ப போறேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். நில்லுங்க, உடம்பு முடியாத சமயத்துல அடிக்கடி தனியா போவாதீங்க. நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? இல்ல பரவாயில்ல, நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். வரேன். இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் பதட்டமாவே இருக்காங்க? கார்த்திக், ஆண்டி வந்துட்டாங்க. அங்க ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அஞ்சலி? பரவாயில்ல ஆண்டி. டேய் கார்த்திக், என்னடா வந்தவளை வான் கூட கூப்பிடாம வெறப்பா திரும்பி நிக்கிற? எங்களை வீட்டை விட்டு துரத்துனப்போ நீங்க ஏன்னு கூட கண்டுக்கல. ஆனா நான் இப்ப உங்களை வாங்கன்னு வரவேற்கணுமா? ஏன்டா இப்படி கோவமா பேசுற? அப்ப என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. என்ன பெரிய சிச்சுவேஷன்? அஞ்சலி மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க 2 பேரும் தெருவுல நின்னு இருப்போமா? நாங்க உங்களை எவ்வளவு நம்பணும், ஆனா நீங்க அவங்க கூட சேர்ந்துட்டு எங்களை கழுத்தறுத்துட்டீங்க. உங்க பாசம் எல்லாமே போய் பித்தலாட்டம். முட்டாள் மாதிரி பேசாத கார்த்திக். பாசம் இல்லாமல இப்ப நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நான் மட்டும் அப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நானும் உங்களோட வெளியே வந்திருக்கணும். அப்புறம் அந்த வீட்டுல உங்களுக்காக போராடுறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப கூட உனக்கு வந்திருக்கிற ஆபத்தை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா ஆண்டி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்னது? கார்த்திக் அந்த வீட்டுக்கே தேவையில்லைங்கிற மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு அஞ்சலி. என்னத்த சொல்றீங்க? ஆமா கார்த்திக், நீ வீட்ல இல்லாதத இலக்கியா தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு அண்ணி மனச குழப்பி அவங்கள உனக்கு எதிரா மாத்திட்டு. இப்ப சொல்றேன், அந்த கார்த்திக் வந்து என் பிள்ளையே கிடையாது.
இந்த கார்த்திக் நமக்கு தேவையே இல்லை. நீதான்பா எனக்கு முக்கியம். அந்த கார்த்திக் என் வயித்துல பிறக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன். என்ன ஆண்டி அத்தை அப்படி பேசினாங்க? ஆமா அஞ்சலி, எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. புள்ள இல்லைன்னு அம்மா சொன்னா நான் அப்படியே செத்துருவேனா? இனிமே என்னால வாழ முடியாதா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏய், புரியாம பேசாதடா. இதை இப்படியே விட்டா முதல்ல வீட்ல உன் அதிகாரம் போகும், அப்புறம் ஆபீஸ்ல அதிகாரம் போகும், கடைசியில நீ தான் ஜீரோ ஆயிடுவ. உன்னோட உரிமையெல்லாம் இப்ப நீ விட்டு கொடுக்க கூடாது. வீடு ஆபீஸ்னு எல்லா இடத்துலயும் உன் பவர் இருக்கணும். இல்லன்னா அந்த இலக்கியா உன்னை காலி பண்ணிடுவா. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி. இங்க பாரு, நீ இப்ப எமோஷனலா யோசிக்காம புத்திசாலித்தனமா முடிவெடு. உடனே ஆபீஸ்க்கு போய் கம்பெனியை கவனி. நான் வீட்டை விட்டு தான் போனேன், ஆனா என் உரிமையை விட்டு போகலன்னு காமி. அப்பதான் உன்னை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. சரிங்க அத்தா, நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன். ஹலோ, சொல்லுங்க மேடம். அஞ்சலியும் கார்த்திக்கும் எந்த கோயில்ல இருக்காங்க? அவங்க கோயிலுக்கு போல மேடம். யாரோ ஒரு லேடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்ப நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கோயிலுக்கு போறேன்னு அஞ்சலி என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா. சரி, அந்த லேடி யாருன்னு உடனே போட்டோ எடுத்து அனுப்பு. சரிங்க மேடம். ஓ, பைரவிய பார்க்கத்தான் போயிருக்கியா? அஞ்சலி, என்னையே ஏமாத்துறியா? ஏதோ தப்பா இருக்கே. உஷாரா இருக்கணும். எஸ்எஸ்கே, என் கருவையா கலைக்க சொன்ன உன் சிரிப்பு இன்னையோட காலை. சுமதி சொன்னது நீங்க தானே? ஆமாங்க சார், நான் தான். உங்க பேர் என்ன சொன்னீங்க? புஷ்பா. சரி, இதுக்கு முன்னாடி கேட்டரிங் வேலை எல்லாம் பாத்திருக்கீங்களா? இல்ல சார், ஆனா வீட்ல சமையல் வேலை செய்யறதெல்லாம் 100 கேட்டரிங் வேலைக்கு சமம் தானே சார். நல்லா தான் பேசுறீங்க. சுமதி உங்களை நம்பிக்கையா சொன்னனாலதான் உங்களை இங்க வேலைக்கு சேர்த்திருக்கேன். ஆபீஸ்ல யாரும் குறை சொல்லாதபடி உங்க வேலை இருக்கணும். சரிங்க சார். ஸ்டாஃப்ஸுக்கு கரெக்டா நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் காஃபிலாம் கொடுத்துடணும். பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவி கிச்சனை சுத்தமா வச்சுக்கணும். அதெல்லாம் நான் கரெக்டா பாத்துக்குவேன் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா, இந்த கம்பெனியோட ஓனர் எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவரு ரொம்ப கண்டிப்பானவரு. அவருக்கு எல்லாம் நீட்டா இருக்கணும். டீ காஃபில சக்கரை கொஞ்சம் குறைச்சலா இருந்தாலும் காய்ச்சி மூச்சின்னு கத்திடுவாரு. அப்புறம் ஈவி இறக்கமே பார்க்க மாட்டாரு. ஆமா சார், எஸ்எஸ்கே ஈவி இறக்கம் இல்லாதவர் தான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எஸ்எஸ்கேவோட போட்டோ பார்த்தா அப்படிப்பட்டவங்களா தானே தெரியுது. அவர் வந்த உடனே டேபிளுக்கு காஃபி போயிடணும். அவர் லஞ்சுக்கு முன்னாடி காஃபி சாப்பிடுவாரு. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸோட கோல்டு காஃபி கேட்பாரு. கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க இங்க 1 வருஷம் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா சம்பளம் கூட போட்டு தருவாங்க. நான் இதுக்கு 1 வருஷம் வேலை பார்க்கணும். அந்த வேலையை இன்னைக்கு முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். என்ன சொன்னீங்கம்மா? அது நல்லா வேலை செய்வேன்னு சொன்னேன் சார். சரி சரிம்மா, எஸ்எஸ்கே சார் வர நேரம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
எனக்கு கெட்ட பேர் வராம பாத்துக்கங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். எஸ்எஸ்கே, சீக்கிரம் வா. உன்கிட்ட எனக்கு ஒரு தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு. ஜானு, டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டல்ல? உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? என்ன கௌதம் சொல்ற? அப்ப என்ன, நான் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கணுமா என்ன? இல்ல பெட்ல படுத்துக்கிட்டு அப்படியே போர்வையை போத்திக்கிட்டு தூங்கணுமா? அப்படி இல்ல அத்தை, உங்களுக்கு வயசாயிடுச்சுல்ல, அதான் கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்றாரு, அவ்வளவுதான். இத பாரு இலக்கியா, நம்ம பார்க்க போயிருந்தோம்ல அந்த டாக்டர், அவங்க சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. இதோட எனக்கு 3 வாட்டி நெஞ்சு வலி வந்துச்சு, 3 வாட்டி போனோம். ஆனா இது வரைக்கும் எனக்கு என்ன நோய்னு சொல்ல முடிய மாட்டேங்குது அவங்களால. பேசாம நம்ம வேற டாக்டரை பார்க்கலாம். இல்ல ஜானு, அவர் நல்ல டாக்டர் தானே. கௌதம், சொல்லு ஜானு. அந்த மாமரத்துக்கிட்ட கொஞ்சம் வண்டியை நிறுத்த. எதுக்கு ஜானு? நிறுத்துன்னு சொல்றேன்ல, அங்க ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு போலாம். வேணா ஜானு, போயிடலாம் நாம. ஏன்பா, வண்டியை நிறுத்த. நிறுத்து. பாத்து அத்தை. எங்க நல்ல டாக்டர் இருக்காரு? சாமியை விட நமக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்களா சொல்லு? நம்ம சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம். இப்ப இருக்கிற பிரச்சனையில எதுக்கு கோயிலுக்கலாம்? ஏன் கௌதம், நம்ம வீட்ல பிரச்சனைக்கா பஞ்சம்? இந்த பூமிக்கு 8 திசை தான் இருக்கு, ஆனா நம்ம வீட்ல 16 திசையில இருந்து பிரச்சனை வருது. அதான் கடவுளை பார்த்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிட்டு வரலாம். வாங்க போலாம். சரி போ. வாங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். யார் பேருக்கு மார்ச்சாங்க? சாமி பேருக்கே பண்ணுங்க. சிறப்பா பண்ணிடலாம். ஓம் சக்தியே போற்றுவோம், ஓங்கார் அனந்தியே போற்றுவோம், உலக நாயகியே போற்றுவோம், உறவுக்கும் பிரமாணவளே போற்றுவோம், உள்ளமலர் உகந்தவளே போற்றுவோம், ஓதரிய பெரும்பொருளே போற்றுவோம். கடவுளே, என் வீடு ஒத்துமையில கல்லுல கட்டின கோட்டை மாதிரி உறுதியா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது நெல்லிக்காய் மூட்டையை கவுத்த மாதிரி செதறி கிடக்கு. கார்த்திக் ஒரு பக்கம் என்ன வேதனைப்படுத்துறான், இன்னொரு பக்கம் கௌதம் படுற வேதனை அழ வைக்குது. கௌதம் ரேவதியோட புள்ளன்னு தெரிஞ்சும் அவனை என்னால விட்டு கொடுக்க முடியல. தாயையும் புள்ளையும் பிரிச்சு வச்ச பாவம் தான் என்னால கழிக்குதோன்னு தெரியல. நீதான் என்ன காப்பாத்தணும் சாமி. கௌதமோட பிறப்ப கேவலப்படுத்துறது அவரோட சொந்த அப்பா தானே தெரிஞ்சோம். அத கௌதம் கிட்ட மறைக்கிற பாவத்தை நான் செஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு என்ன தண்டனைன்னு தெரியல. சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டு. நான் எஸ்எஸ்கே கிட்ட போட்ட சவால்ல என்ன ஜெயிக்க வை. நீதான் எனக்கு துணை இருக்கணும். என்ன பெத்த அம்மாவை அம்மானு சத்தம் போட்டு சொல்ல முடியல. என் கேடு கெட்ட அப்பா இருக்கிறத காதுல கேட்டோம், கண்ணுல பார்க்க முடியல. இந்த வேதனை ஒரு பக்கம்னா, எதுக்கும் ஆசைப்படாத என்ன பார்த்து சொத்துக்கு ஆசைப்படுறான்னு சொல்லி சொந்த தம்பியே என் மேல பழி போட்டு வெளியில போயிட்டான். அந்த வேதனை இன்னொரு பக்கம் இருக்கு. கடவுளே, என் அப்பா அம்மா யாருன்னு சீக்கிரம் அந்த ஊருக்கு வெட்ட வெளிச்சமாகணும். கார்த்திக் மறுபடியும் வீட்டுக்கு வரணும். அதை நீதான் நிறைவேற்றணும். ஆமா, நேற்று பக்கத்துல இருக்க மெஸ்ல தான் சாப்பிட பிரமாதமா இருந்தது. ஹலோ ப்ரோ, எம்டி வர டைம் ஆயிடுச்சு, கேபினுக்கு போங்க. ஓ ஓகே, நான் போறேன். வாடா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.